வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் வீக்கில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்றைக்கி நான் பாதாம் குக்கீஸ், அதாவது ஆல்மண்ட் குக்கீஸ் செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப கலக்கலான ஒரு குக்கி. கிறிஸ்மஸ்னால நம்மளுக்கு குக்கீஸ் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஸோ இந்த குக்கீஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 125 கிராம்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 75 to 50 கிராம்ஸ் வரைக்கும் நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் நான் 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். ஸோ அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த குக்கி ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நான் நல்லா ஃபைனாக நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்மண்ட்ஸ் நான் கிராம் கணக்கில் சொல்லணும்னா 15 கிராம்ஸ் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஆல்மண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் பாதாம் இன்றைக்கி 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஆல்மண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணோன்னா 15 கிராம்ஸ் போதும். நான் இன்றைக்கி எசன்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ நான் இன்றைக்கி 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 15 கிராம்ஸ் போதும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். மில்க் பார்த்திங்கன்னா ஒரு 15 ml போல் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ஆல்மண்ட் குக்கியோடைய ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல் நம்மளுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த பவுலில் நம்ம எடுத்த பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் கம்பல்சரி. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு ஃப்ளஜலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட்டர் பாருங்கள் நம்மளுக்கு ரூம். ஸோ பாருங்கள், ஃப்ளஜலை வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பவுடர் சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகைன் பாருங்கள், ஃப்ளஜலாவை வச்சுட்டு நம்ம இந்த சுகர் ப்ளஸ் இந்த பட்டர் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் சுகரை தான் நான் இன்றைக்கி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர்னால் இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு நம்ம பவுடர் பண்ணோம்னா அது ஐசிங் சுகராக நம்மளுக்கு மாறும். ஸோ பாருங்கள், க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த இந்த ஆல்மண்ட்ஸில் நம்ம 3/4 ரேஷியோ நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், அகெயின் இந்த ஃப்ளஜலா வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ நம்மளோட கையை யூஸ் பண்ணி நம்ம ஜென்டிலாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப டஃப்பாக ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கல் போல் போயிடும் நம்மளுக்கு பிஸ்கெட். ஸோ பாருங்கள், ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் பிஸ்கெட்ஸ்க்கு டோ கரெக்டான ஃபார்மில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி எடுத்து பிடிச்சோம்னாலே நம்மளுக்கு ஷேப் கிடைக்கணும். ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும். இது போல் கன்சிஸ்டன்சி சொல்ல நம்ம எடுத்த 15 ml மில்கில் ஜஸ்ட் ஒரு 5 ml மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 5 ml தான் நம்ம மில்க் ஆட் பண்ணோம். டோ ஃபார்மில் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன போர்ஷன் மொத்தம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து லைட்டாக நம்ம ரோல் மொத்தம் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன போர்ஷனை ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது இப்போ நம்மளுக்கு கிராக்ஸ் வரணும். அப்போ தான் குக்கி நம்மளுக்கு கலக்கலாக இருக்கும். ஸோ இதை நான் இங்கே பட்டரால் க்ரீஸ் பண்ண அவன் ரெசிஸ்டிங் பிளேட் வச்சுருக்கேன். இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் 1 by 1. இதே போல் நம்ம எல்லா டோவுமே ரெடி பண்ணிடலாம். முடிஞ்ச முட்டை நீங்கள் எல்லாமே ஒரே சைஸில் ரெடி பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு பேக் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம அகெயின் ஆல்மண்ட்ஸ் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். எல்லா குக்கீஸ் மேலேயும் வைக்கணும். ஸோ பாருங்கள், ஆல்மண்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 10 ml மில்கை நம்ம அழகாக க்ரீஸ் பண்ணலாம் லைட்டாக. ஸோ நல்லா கோட் பண்ணியாச்சு. ஒரு ஃபோர்க் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு கலக்கலான ஒரு ஷேப் கிடைக்கும் அண்ட் கிராக்ஸ் கிடைக்கணும். குக்கீஸ்னால பிஸ்கெட்ஸ் போல் இருக்கக்கூடாது, நல்லா கிராக்கோடு இருக்கணும். ஸோ மில்கால் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராக்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னா நீங்கள் எக்கால் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவனை நான் 10 minutes போல் 170 degree Celsiusல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ண குக்கீஸை. ஸோ பாருங்கள், ஒரு கிரில் ரேக் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹைட்காக வேண்டி கிரில் ரேக் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு.
க்ளோஸ் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். நம்ம 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் நான் வந்து குக்கியை வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். குக்கீஸ்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு 10 to 12 மினிட்ஸில் பேக் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த வசதியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் 12 மினிட்ஸுக்கு மேலே பேக் ஆகிடுச்சுன்னா குக்கி வந்து ரொம்ப கல் போல் ஆகிடும், நம்மளால் சாப்பிடவே முடியாது. குக்கி வந்து அவன்லேருந்து எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ அது வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப கல் போல் அவன்லேருந்து வர சொல்லவே ஹார்டாக வரும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்டோன் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ நான் வந்து எனக்கு 10 மினிட்ஸ் தான் நான் பேக் பண்ண போகிறேன். எனக்கு 10 மினிட்ஸு கரெக்டான பேக்கிங் டைம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அவன்லேருந்து குக்கீஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம 10 மினிட்ஸ் போல் 170 டிகிரி செல்சியஸில் வந்து குக்கீஸ் வச்சோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அவன் முடிஞ்சிருமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கீஸ் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. அவன் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி குக்கீஸை வெளியே எடுத்துடலாம். குக்கி பாருங்கள் நல்லா கலக்கலாக வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடுமே இம்மிடியட்டாக நம்ம பத்திரால் நம்ம குக்கீஸை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பத்திரை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து பத்திரால இதை நல்லா நான் வந்து ப்ளஷ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கீஸ் எடுத்து நம்ம செக்ரிகேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், குக்கி எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. ரொம்ப கலக்கான இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஆல்மண்ட்ஸ் குக்கிங் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த பாதாம் குக்கியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து மேரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம்.